அன்பான நேயர்களே, காலை வணக்கம். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பவேறி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிய செய்வாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடியன் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையாறு அகலாத செம்பச்சோதி. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம், சிவபெருமானுக்கு உகந்த கிழமை. ஆனால் திதி இது சக்தி திதி, முருகப்பெருமானுடைய திதி. இந்த புனர்பூச நட்சத்திரம் 2:45 வரை இருக்குது. பின்னாடி பூசம் வந்துடுது, மத்தியானத்துக்கு மேலே பூசம் வந்துடுது. பூசமும் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். அதனால் இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்று சொல்வது. அமிர்த யோகம், நல்லா ஃபுல்லாக அமிர்த யோகம், பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் திங்கட்கிழமை எப்போதும் 7 to 9, யமகண்டம் 10 to 12, குளிகள் 1 to 3. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ராசியிலே சூரியன், புதன், சுக்கிரன். 5ஆம் அதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 2ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியிலே இருக்கார், புதன் ராசியிலே இருக்கார். 4ஆம் அதிபதி சந்திரன் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்கார். 4 கூடையவன் பலமாக இருக்கிறார். இந்த உங்களுக்கு 4ஆம் அதிபதி பலமாக இருப்பது பெரிய சிறப்பு எல்லாருமே அப்படின்னு ஒரு. இந்த குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டு நல்ல இடத்துல இருக்கார். சனி பகவான் மேஷராசிக்கு 11 லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு குருவும் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்காரு. இன்றைக்கு நாளைக்கும் சந்திரன் இந்த இடத்துல இருக்கார். அதுவும் சிறப்பு. ஆக மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யலாம். நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அந்த காரியம் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு அப்படி. அதனால் மேஷராசி என்பவர்களே உங்களுக்கு நல்ல அருமையான நாள் என்று சொல்வது. ரிஷபராசி என்பவர்களே உங்களுக்கு ராசியில் குரு வந்திருக்கிறார். ராசியில் குரு இருக்கிறார், ஜென்ம குரு என்று சொல்வது. அதனால் இந்த ஜாதகருக்கு குரு நல்லவன் கிடையாது, 8ஆம் அதிபதி. அதனால் கொஞ்சம் சிரமத்தை தான் உண்டு கொள்வார், பிரச்சனையை கொடுப்பார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2 கிரகமும் உங்களுக்கு நல்ல பலமாக இருக்கிறது. கவலை வேண்டாம். பிரச்சனைகளை நாம் சமாளித்துக் கொள்ளலாம். பிரச்சனைகள் ஏற்பாடாத வண்ணம் நாம் பார்த்துக் கொள்ளலாம் முடியும் நம்மளால். அதனால் கவனமாக நடந்து கொள்ளு. வியாழக்கிழமை தட்சிணாவளிக்கு வழிபாடு பண்ணுங்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். குரு 12ஆம் இடத்துல இருக்கிற போது இந்த ராசிக்கும் குரு 7ஆம் அதிபதி. தேவையில்லாத செலவுகளை எடுத்து விடுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். என்றால் நல்ல செலவுகளாக பண்ணுங்கள். நல்ல செலவு என்ன செய்யலாம் என்றால், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், திருமணம் செய்யலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. கல்யாணம், திருமணம் நடைபெறும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு, மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நிச்சயமாக அந்த தாம்பத்திய வாழ்க்கையை கொடுத்து விடுவார். அந்த கொடுக்கக்கூடிய இடம் அந்த 12ஆம்.
அதனால இது ஒரு அருமையான நாள். மிதராசி அன்பர்களுக்கு 10ல் ராகு இருக்கு, தொழிற்சானம் பிரமாதமா இருக்கும். 11ல் சுக்கிரன் சூரியன் இருக்கு. குரு 12ல் இருந்தாலும் ராகு பகவான் 10ல் இருப்பது தொழிற்சானம் நிறைவாக இருக்கிறது. கடகராசி என்பதிலே ராசிநாதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கார். உங்களுக்கு 9ஆம் அதிபதி குரு 11ல் லாபஸ்தானத்தில் இருக்காரு. 10ல் 2ஆம் அதிபதி சூரியன் இருக்கார். இதெல்லாம் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான நாள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த அருமையான நாள். ராசிநாதனும் அந்த வீட்டிலே இருக்கார். அடுத்து சிம்ம ராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 9லிருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடம் குரு பகவானுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு சொல்வது. இருந்தாலும் இந்த 6ல் 7ல் சனி இருக்கு, 8ல் ராகு இருக்கு. சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனி 7ல் இருக்கக்கூடாது, ராகுவை செவ்வாய் 8ல் இருக்கக்கூடாது. அதனால உங்களுக்கு இந்த ஒரு நல்ல நாள் இல்லை. கவனமாக நடந்து கொள்ளவும். அதாவது பெயர் கெடுகின்ற அளவுக்கு எந்த காரியத்தையும் செய்து விடாதீர்கள். ரொம்ப கவனமாக மேலதிகாரிகள்லாம் நல்ல கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு குரு பகவான் நல்ல அருமையான இடத்துக்கு வந்திருக்கார். சித்திரை 18ஆம் தேதி வரை உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு 8ல் இருந்தார். இப்போ 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உங்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. அது 6ல் சனி இருந்தாலே நல்ல பலன். இப்போ குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்தாலும் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த ஒரு நல்ல நாள். இந்த ஓராண்டு இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருப்பார். இந்த 2 வருஷத்துக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருப்பார். இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பலன்களை தரும் நல்ல நாள் என்று சொல்வது. அன்பான துளாராசி என்பவர்களே உங்களுக்கு குரு 8ல் இருக்காங்க. துளாராசிக்கு 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிட்டார். மறைஞ்சது நல்லது. என்னுடைய கணிப்பு என்னவென்றால் அவர் நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ண மாட்டார் என்பது என்னுடைய கணிப்பு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யம் என்று சொல்லுகின்றார்கள். கெட்டவன் என்றால் நீசம் அடைந்தால் தான் கெட்டு போய்விட்டான் அப்படின்னா ஒரு கருத்து எடுத்துக்கொள்ள முடியும். மறைந்தா கெட்டு போயிட்டான்னு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால கெடுதல் பண்ண மாட்டார் என்பது என்னுடைய ஒரு உதவி பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஒத்துழைப்பு பண்ண மாட்டார், அவன் குறைச்சிக்கலாம். அதனால குரு 8ல் இருப்பது இந்த துளாராசி என்பவர்களுக்கு நன்மைதான். 6ல் ராகு இருக்கு. 6ஆம் இடத்துல ராகு இருப்பது சிறந்த அமைப்பு. 6ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்வார். அதுவும் துளாராசி என்பதற்கு நல்லது. விருச்சிக ராசி என்பதிலே உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துருக்கார். 6லிருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அருமையான இணைவு. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாம் சரியில்லை. 4ல் சனி, 5ல் ராகு செவ்வாய், இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதனாலே சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. மற்ற கிரகங்கள் எங்கே இருந்தாலும் என்ன, குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால் நன்மையே நடக்கும், நல்லது நடக்கும் என்று சொல்வது. தனுசு ராசி என்பவர்களே உங்களுக்கு சனி பகவான் 3ல் இருக்காரு. குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. ராசி அதிபதி 4ஆம் அதிபதி 6ல் இருக்கார். உடல்நிலை சற்று கவனம் தேவை. எதிர்ப்புக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்கு. ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு. ராகு பகவான் 4ல் இருக்காரு, சனி 3ல் இருக்காரு. இது 2 உங்களுக்கு அருமையான அமைப்பு. சனி பகவான் 2 வருஷம் இருப்பாரு, ராகு பகவான் 1 வருஷம் இருப்பாரு. அதனால தனுசு ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது உங்களுக்கு தொழிற்சாலத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அன்பான மகர ராசி என்பவர்களே, மகர ராசி என்பவர்களுக்கு 7 சனியுடைய காலம் என்ன ஒரு 2 ஆண்டுகள் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அவரவர் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று என்றெல்லாம் வரும். அதில் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். கவனம் தேவை.
குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். 2 வருஷமா உங்களுக்கு சரியில்லை, ஆனால் அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார். 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ அது பூரா நடைபெறும். கவனமாக எடுத்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு 7 சனியுடைய காலம் இருக்கிறது. ஏன்னா 5 ஆண்டுகள் இருக்கிறது. ஜென்மச்சனி, கடன் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் வந்து தலைக்கு மேல் வரும். அதனால் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு எந்த கிரகங்களும் வலுவாக இல்லை. கும்பராசி என்பவர்களுக்கு எந்த கிரகமும் நல்ல இல்லை. குரு 4ல் இருக்கு, ராகு 2ல் இருக்கு, செவ்வாய் 2ல் இருக்கு, சுக்கிரன் 3ல் மறைஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னும் 5 ஆண்டுகள் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் கவனம் தேவை, நிதானம் தேவை. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு 7 ஆண்டுகள் இருக்கிறது. மார்கழி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நடந்தது. 6 மாதம் அப்போது இந்த 7 ஆண்டுகள் இருக்கிறது. இப்போ அந்த குரு 3ல் இருந்தாலும் அந்த குரு என்ன செய்கிறார் என்றால் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய சிறப்பு. காரியங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் நல்ல விதமாக இருக்கும். அதனால் குரு வந்து 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, நல்லதே நடக்கும். குரு பகவான் இருப்பதை விட பார்வை வந்து சிறப்பாக இருக்கும். அன்பான நேயர்களே, நல்லருள் பெறுங்கள். மீனராசி என்பவர்களே, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களுக்கு சனி பகவான் வழிபாடு மிக முக்கியம். இந்த இறை வழிபாடு மிகவும் முக்கியம். அதனால் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்கள். காக்கைக்கு அன்னம் வைத்து சாப்பிடுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளு தீபம் ஏற்றுகின்ற போது வெள்ளை துணியில் நாம் ஏற்றக்கூடாது, பழைய துணியில் ஏற்றக்கூடாது. புதுசாக கருப்பு துணி வாங்கி கொஞ்சமாக எள்ளு விட்டு நல்ல நெல்லை ஊற வச்சு ஏற்றிங்கன்னா நல்ல நின்று எரியும். அந்த எள்ளு வந்து கருகி சாம்பலாகும். அது போன்று ஏற்றுங்கள், நல்ல பலன் தரும். காக்காய்க்கு அன்னம் வையுங்கள் என்றால் வன்னி மரம் வாங்கி பயிர் செய்யுங்கள். வன்னி மரம் வாங்கி பயிர் செய்து அந்த பத்திரத்தால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஊரணிக்கரையில் வைக்கலாம், கம்மாக்கரையில் வைக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் வச்சு பயிர் செய்து அதை கொஞ்சம் நாளைக்கு பாதுகாத்து வந்தீங்களா, மேலே போயிடுதுன்னா அது ஒன்றும் பண்ணாது. குடும்பமானவரை ஆடெல்லாம் அதை கடிக்காது. ஏன்னா முள் நிறைய இருக்கும், அதில் புரட்டி மாதிரி இருக்கும் முள். அதனால் ஆடு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அன்பான நேயர்களே, இறை வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் செய்யுங்கள். நல்லதே நடக்கும், நன்மை உண்டு. அன்பான நேயர்களே, அதாவது நாம் இந்த ஜோதிடத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். பாவ ஜாதகம், புண்ணிய ஜாதகம் என்று சொல்லுகின்றார்கள். நம்ம கொண்டு ஜாதகத்தை வைத்தோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது பாவ ஜாதகம், இது புண்ணிய ஜாதகம் என்று சொல்லுகின்றார்கள். இறைவனால் படைக்கப்பட்ட நாம், இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அந்த படைத்த இறைவன் நம்மளை பாவியாகவும் புண்ணியமானவனாகவும் படைத்து விடுவாரா என்ன? எல்லா மனிதர்களையும் நல்ல மனிதனாகத்தான் படைக்கின்றார். ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு வரும், பிறக்கின்ற பொழுது மனிதன் நல்லவனாகத்தான் பிறக்கின்றார். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னையினுடைய வளர்ப்புல இருக்கின்றது. ஒரு இந்த புரட்சி தலைவருடைய படத்தில் ஒரு பாடல் வரும், அருமையான கருத்தெல்லாம் பொன்வழியிலே ஒழிக்கப்பட வேண்டிய கருத்து. பிறக்கின்ற பொழுது குழந்தைகள் எல்லாம் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றது. அவன் நல்லவனாகவும் தீயனாகவும் அன்னையினுடைய வளர்ப்புல தான் இருக்கிறது என்று இறைவன். அதுபோன்றுதான் மனிதர்கள் யாருமே தீய மனிதர்கள் இல்லை. அவர்கள் பிறந்த நேரத்துக்கு தக்கபடி அவர்களுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. நல்லது செய்து
நன்மைகளை செய்து வந்தோமே, ஆனால் நமக்கு தீமை வந்து நம்மகிட்ட வராது. ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, பசித்தோர் முகம்பார், நல்ல அறமும் நட்பும் நன்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இது. பட்டம் தடிகளார். இறைவன் உண்டென்றிரு, பசித்தோர் முகம்பார், நல்ல அறம் நட்பும் நன்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இது. எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்து பாருங்கள். எந்த அளவு நம்மளால் முடிந்தவரை தர்மங்கள் செய்யலாம், இயன்றவரை முடிந்தவரை. அதற்கு மேல் நம்மளால் செய்ய முடியாது, முடிந்தவரை தான் செய்யலாம். முடிந்த அளவு நம்ம செய்யலாம். நல்லது செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. எந்த வகையால் நமக்கு நல்லது செய்ய முடியவில்லை, உடம்பால் நல்லது செய்யலாம் அல்லவா? இந்த சரீரம் இருக்கிறதே, அந்த சரீரத்தால் நல்ல காரியங்களை செய்யலாம் அல்லவா? ஒரு உதவி செய்யலாம் அல்லவா ஏழைகளுக்கு? ஒரு ஆலயங்களை சுத்தப்படுத்தி, பழுதடைந்திருக்கிற ஆலயங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி நீண்டாக நல்லா தீபம் போட்டு ஏற்றி வைக்கலாம் அல்லவா? இதெல்லாம் நல்ல வழிதானே. ஆகவே அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செய்யுங்கள். ஏழரை சனி நடக்கிறது, அட்டம சனி நடக்கிறது என்று சொல்லி முடங்கி கிடக்காதீர்கள். எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களே, யாரும் பாவப்பட்ட மனிதர்களே. அதேபோல் ஜாதகம் எல்லாம் அனைத்தும் நல்ல ஜாதகமே, எந்த ஜாதகமும் பாவ ஜாதகம் இல்லை. அந்த அவங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு படிதான் அவன் நடந்து கொள்ளுகிறான். ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரி குணம் இல்லை. ஒரு அன்னையின் வயிற்றில் 4 குழந்தைகள் பிறக்கிறது, 4 குழந்தைகளும் 4 விதமாக இருக்கிறது. நம் கையில் 5 விரல் இருக்குது பாருங்க, இந்த 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கிறது. ஒவ்வொரு விரலும் ஒரு மாதிரியாக இருக்கிறது, தனித்தன்மையோடு இருக்கிறது. இது ஏன்? இது இறைவனுடைய படைப்பு. அதனால அதே மாதிரி ஒரு அன்னையின் வயிற்றிலே பிறந்த ஒரு குழந்தை, 4 குழந்தைகள் 4 விதமான குணத்திலே இருக்கிறது, 4 விதமான செயல்பாடுகளில் இருக்கிறது, 4 விதமான உணவுகள் உண்ணுகிறது. ஒன்று நல்ல சுறுசுறுப்பாக நல்ல திறமையான குழந்தையா இருக்கிறது, ஒன்று நடுத்தரமாக இருக்கிறது, ஒன்று சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ஒன்று பொய்யே சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஜனனமான நேரம். அந்த ஜனனமான நேரத்தில் இந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதுக்கு தக்கபடிதான் குழந்தைகள் பிறக்கிறது. அதற்குத்தான் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கர்ப்பிணி பெண்கள் நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும், நல்ல சர்க்கங்களை படிக்க வேண்டும், அதாவது நல்ல இதிகாசங்கள் புராணங்களை படிக்க வேண்டும், நல்ல செய்திகளை காதால் கேட்க வேண்டும். அந்த கர்ப்பிணி பெண்களை கணவன்மார்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குழந்தை அறிவான குழந்தையாக, ஆற்றல் மிக்க குழந்தையாக பிறக்கும். ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்தை படித்தால் அறிவான குழந்தையாக பிறக்கும் என்று சொல்லுகின்றார். இது மாதிரி தேவாரங்கள் எல்லாம் நல்ல புத்திரர்களை பெற வேண்டும் என்றால் இந்த தேவாரத்தை படிகள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படின்னா ஞான சம்பந்த பெருமான் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம கர்ப்பிணி பெண்கள் பாராயணம் செய்தோமையானால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் யார் படிக்கிறாங்க? பொழுதனைக்கு செல்ல தோண்டிகிட்டே இருக்காங்க. செல்லில் நன்மையும் வருது, தீமையும் வருது. அதனால் அன்பான நேயர்களே, இந்த ஜாதகத்தை பாவ ஜாதகம் புண்ணிய ஜாதகம் என்று பிரிக்காதீர்கள். அப்படி அவர் பிரித்தாலும் அதை நீங்கள் நம்பாதீர்கள். எல்லா மனிதர்களுமே நல்ல மனிதர்கள் தான். அவரவர்கள் பிறக்கின்ற பொழுது அன்னையினுடைய கருவறையிலே எல்லாருக்கும் இப்படி நடக்கும் என்று விதிக்கப்பட்டது. அதை மாற்ற யாராலையும் முடியாது. ஆகவே இறை வழிபாடு தான் நமக்கு நன்மை. நம்மளால் இயன்றவரை நம்ம சம்பாதிக்கின்ற பொருள்கள் எல்லாம் நம்மளால் இயன்றவரை தான தர்மங்கள் பண்ணுங்க. தர்மங்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு கொடுங்க. பழுதடைந்த ஆலயங்கள் திருப்பணி செய்வதற்கு உங்களால் உயர்ந்ததை உதவி பண்ணுங்கள். அதாவது ரொம்ப நிறைய கொடுக்க முடியலை. ஒரு ஆலயம் பழைய இருக்கிறது, அந்த ஆலயத்தை
திருப்பணி செய்யணும் அப்படின்னா உங்களால் முடிந்தது இயன்றதை கொடுங்கள். நல்ல பலன் புண்ணியம் உங்களுக்கும் அந்த திருப்பணி நடந்ததில் ஒரு புண்ணியம் உங்களுக்கும் சேரும். அன்பான நேயர்களே, எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ எல்லா வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.